பொதுவாக நம்ம எங்கேயாவது கிளம்புறோம் அப்படின்னாலே வீட்டில் சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் தான் டூர் பஸ்ஸில் ஏறணும். கடவுளே நான் உன்னை தேடி வர்றேன், பத்திரமா போயிட்டு பத்திரமா வீட்டுக்கு வரணும்ப்பா அப்படிங்கிற மாதிரி. வேனில் ஏறினோடனே இந்த கலர் லைட்டு, டிஸ்கோ லைட்டு, பாட்டு போட்டதையும் குழந்தைங்கள்லாம் குஷி ஆகிட்டாங்க. நம்மளுக்கும் ஒரு ஜாலி தான். இங்கே பாருங்கள் எங்கள் பாப்பா கூட எந்த அளவுக்கு ஆட்டம் போடுதுன்னு. அப்படி நம்ம கிளம்பி எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா திருச்செந்தூர் முருகப்பெருமானை பார்க்குறதுக்கு தான். ரொம்ப உகந்த நாள் அப்படின்னா வியாழக்கிழமை தான் போகணுமா. ஏன் அப்படின்னா இங்கே குரு வியாழக்கிழமை தான் உச்சத்தில் இருக்கிறதுனால வியாழக்கிழமை போனால் ரொம்பவே நல்லதுன்னு சொல்கிறாங்க. திருச்செந்தூர் போகிறதுக்கு முன்னாடி சில பல டீட்டெயில்ஸ்லாம் தெரிஞ்சுக்கிட்டு போவாங்க. ஃபஸ்ட்டு 4 கிணறுல குளிச்சுட்டு அதுக்கப்புறம் கடலில் குளிச்சுட்டு விநாயகருக்கு ஒரு தேங்காய் உடைச்சிட்டு அதுக்கப்புறம் போய் முருகனை பாருங்கள். எல்லோரும் ஆர்வ கோளாறில் கடலில் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் 4 கிணறுல குளிச்சுட்டு அதுக்கப்புறம் டேரெக்டாக போய் முருகனை பார்த்துட்றாங்க. நம்ம இவ்வளோ காசு செலவு பண்ணி போகிறோம், அதுவும் முருகனை பார்க்க போகிறோம் அப்படிங்கிறப்ப டைம் ஆனாலும் பரவாயில்ல, கொஞ்சம் டீட்டெயில்ஸ் என்ன தெரிஞ்சுக்கிட்டு ப்ராப்பராக பண்ணுங்கள். ஏன்னா நம்ம அந்த கோயிலுக்கு போகிறதுக்கான பலனை முழுவதும் நம்ம அனுபவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் சொல்கிறேன். நாங்கள் புதன்கிழமை வேன் ஏறி வியாழக்கிழமை காலையில் ஒரு 5 மணிக்கு போய் கிட்டத்தட்ட பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு 2 கிலோமீட்டராவது கோயிலுக்கு நடந்து போகிற மாதிரி இருந்தது. உள்ளே போன உடனே கடலில் தான் ஃபஸ்ட்டு குளித்தோம். 4 கிணறுல குளிக்கலை, ஏன்னா எங்களுக்கு அது தெரியலை. ஒரு வழியாக கடலில் குளிக்கிறதுக்காக குழந்தைங்கள ஃபஸ்ட்டு கூட்டிகிட்டு போகிறப்ப கடலில் ஃபஸ்ட் டைம் கிட்டத்தட்ட 32 வருஷம் கழித்து நானே முதல் முறையாக கடலை பார்க்குறேங்கிறப்ப கடல் இவ்வளோ பெருசு இருக்குமா அப்படிங்கிறது ஒரு எக்ஸைட்மெண்ட் தான் நமக்கே. அப்படின்னா குழந்தைங்களுக்கு எப்படி இருக்கும், குழந்தைங்கள்லாம் குளிப்பாட்டுறப்ப ஒருத்தராக தனித்தனியாக குளிப்பாட்டுங்க. கடலில் அலையை பொறுத்த வரைக்கும் ஆணலை சாந்தமாகவும் பெண் அலை இருந்தாப்புல இருக்கும், திடீர்னு அடிச்சுட்டு போயிடும் அப்படின்னு சொல்லாங்க ஆக்ரோஷமாக. குழந்தைங்க ஒருத்தரையாக குளிப்பாட்டி கரையில் ஏற்றிட்டு அதுக்கப்புறம் பெரியவங்க குளிங்க. நல்லா தான் இருந்தது. அலையில் எப்படின்னா கடல்லலாம் மிஸ் ஆகுறாங்க அப்படின்னு யோசிக்கிறப்போ ஒரு அலை திரும்ப எந்திரிக்கிறதுக்குள்ள அடுத்தடுத்த அலை வந்துக்கிட்டே இருக்குது. மண் புதையுது. எனக்கே ஒரு மாதிரி பயமாக இருந்தது. ஆனால் ரொம்ப நல்லா இருந்தது. இங்கே அன்டைமில் போனால் கூட பீச் ஓரத்தில் எல்லோரும் மக்கள் படுத்துருந்துட்டு அதுக்கப்புறம் தூங்கி எழுந்திரிச்சு குளிச்சுட்டு அதுக்கப்புறம் கோயிலுக்கு போகிறாங்க. நீங்கள் திருச்செந்தூரை பொறுத்த வரைக்கும் பயப்படவே வேணாம். எந்த டைம் போனாலும் அங்கே ஸ்டே பண்ணிக்கிற அளவுக்கு எல்லா வசதியுமே இருக்குது. நம்ம திருச்செந்தூர் முருகனையோ இல்லை சிவபெருமானையோ ஏதாவது ஒரு புண்ணிய ஸ்தலத்துக்கு போகணும் அப்படின்னா அதை நம்ம முடிவு பண்ண முடியாதாமா. யார் எந்த நாள் எந்த கிழமை என்னை பார்க்க வரணும் அப்படிங்கிறத கடவுள் தான் முடிவு பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் கிட்டத்தட்ட ரொம்ப நாளாக முருகனை பார்க்கணும் திருச்செந்தூர் போகணும் அப்படிங்கிறது ரொம்ப ஆசையாகவே இருந்துச்சு. ஆனால் எனக்கு அந்த சந்தர்ப்பம் கிடைக்கவே இல்லை. முருகா எனக்கு உன்னை பார்க்கணும்ப்பா அப்படிங்கிற ஆசையும் ஆவலும் மட்டும் தீராதனால எனக்கு ஒரு நல்ல சான்ஸை அந்த முருகன் குடும்பத்தோடு ஏற்படுத்தி கொடுத்துருந்தாரு. குழந்தை 2.5 வருஷம் தான் ஆகுது. அந்த குழந்தைய நான் எங்கேயுமே கூட்டிகிட்டு போனதில்லை, பஸ்ஸில் வெளியிலலாம் பஸ்லேயே போனதில்லை. அப்படிங்கிறப்ப அந்த பாப்பா ஒரு 5 மணி நேரம் ட்ராவல் பண்ணி வந்திருக்கா அப்படிங்கிறதெல்லாம் முருகனோட செயல் தான். குளிச்சு முடிச்சதுக்கப்புறம் தலையை அப்படி உதறணும்னா வெறும் மண்ணலாகவே கொட்டுச்சு. எல்லாரும் சேர்ந்து ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு வீடியோஸ்லாம் நிறைய ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டோம். ஏன்னா நம்ம கடலை பார்த்துருக்கோம் அப்படின்றது ஒரு 10 வருஷம் கழிச்சு குழந்தைங்கள்ட்ட காமிக்கும்போது ரொம்பவே என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக எல்லாரும் குளிச்சுட்டு ஒரு 8 மணி போல் குழந்தைங்களுக்காக விற்கிற சம்சா, வடை, பணியாரம், தர்பூசணி இதெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு க்யூ ஃபார்ம் பண்ணலான்னு பார்த்தா எங்கே நிற்கணுன்னே தெரியல. ஒரு வழியாக பொது தரிசனத்துக்கு போனோன்னா கிட்டத்தட்ட க்யூ பார்த்திங்கன்னா ஒரு 5 கிலோமீட்டருக்கே நிற்கிறாங்க மனுஷங்க, அவ்வளோ கும்பல். எனக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு. சாமியே இல்லைன்னு சொல்கிற நாத்திகவாதி கூட அந்த திருச்செந்தூர் முருகன் கோவில் பார்த்தா இவ்வளோ பேருக்கு நன்மை புரியாமலாம் அந்த முருகனை பார்க்குறதுக்கு அவ்வளோ பேரும் வருவாங்க அப்படிங்கிறது எனக்கு தோணுச்சு. ஒரு வழியாக க்யூ ஃபார்ம் பண்ணி நின்னோம். அப்பா முருகா, உனக்கு கண்ணே இல்லையா, பச்சை பிள்ளைய வச்சுக்கிட்டு நிற்கிறமே, எங்களை முன்னாடி விடு அப்படின்னு பார்த்தோம். கிட்டத்தட்ட 4:30 மணிக்கு லைன் ஃபார்ம் பண்ணவங்களே 9 மணிக்கு தான் வந்தாங்களாம். அதாவது 5 மணி நேரம் பொது தரிசனத்தில் வெயிட் பண்ணியிருக்காங்க. சரி 100 ரூபா டிக்கெட் எடுத்துகிட்டு போகலான்னு போனால் அங்கே 3 மணி நேரம் சாமி பார்க்குறதுக்காக வெயிட் பண்ணியிருக்காங்க. அந்தளவுக்கு கூட்டம். குழந்தைங்கள வச்சுக்கிட்டு கொஞ்சம் வெயிலில் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. கொஞ்சம் நேரம் ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் கூட நாங்கள் நின்றுருக்கோம். அதுக்கப்புறம் பாப்பா அழுக ஆரம்பிச்சிருச்சு. ஏன் மனசில் பட்டது ஒன்றே ஒன்று தான், அப்பா முருகா உன் வாசலுக்கு நான் வந்துட்டேன். எனக்கு இருக்க ஒரே ஒரு வருத்தம் என்ன அப்படின்னா உன் முகத்தை என்னால் பார்க்க முடியலையே அப்படின்ற ஒரு அழுவையோட எங்கள் அம்மாவை மட்டும் நீ அவசியம் பண்ணிட்டு வாமா அப்படின்னு அவங்கள்ட்ட தேங்காய் வாழைப்பழத்தெல்லாம் கொடுத்துட்டு தின்னுடுவாங்க சொல்லிட்டு நாங்கள் குழந்தைங்களை கூட்டிகிட்டு பக்கத்தில் இருக்க ஒரு கோயிலுக்கு வந்துட்டோம். திருச்செந்தூர் முருகனை பார்க்கணும்னா ரொம்ப ரொம்ப
ரொம்ப பொறுமை அவசியம். மேக்ஸிமம் திருச்செந்தூரை பொறுத்த வரைக்கும் எப்போதுமே கும்பல் வந்து அதிகமாக தான் இருக்குமா. அதுவும் வியாழக்கிழமை வந்து ரொம்ப அதிகமாக கும்பல் இருக்குமா. நீங்கள் கூட்டம் கம்மியாக இருக்கணும் அப்படின்னா ஒரு மற்ற நாட்களில் போங்க. முடிஞ்ச அளவுக்கு டூர் போகிறப்ப ஃப்ரெஷ்ஷாக போகிறோம். நம்ம டூர் முடிஞ்ச ஃபினிஷிங் வீட்டுக்கு வர்றப்ப காஞ்சு பூஞ்சு தீஞ்சு வந்துடுவோம். எல்லாம் குழந்தைங்கள்லாம் வந்து தூங்க ஆரம்பிச்சிருந்துங்க. என்னையை பார்க்க எனக்கே பயமாக இருந்தது. எனக்கு மனசளவில் ரொம்ப பிடிச்ச கடவுள் அப்படின்னா நம்ம அப்பா என்ன கேட்டாலும் நமக்கு வாங்கி தருவார் அப்படிங்கிற மாதிரி. எங்கள் அப்பா முருகன் நான் என்ன கேட்டாலும் செய்வான் அப்படிங்கிற மாதிரி தான் வேண்டுதல் வச்சுட்டு கோயிலை விட்டு வெளியே வந்துட்டேன். அந்த தூத்துக்குடிக்காரங்கன்னா இல்லைனா நம்ம வந்து மானரோசத்தோடு இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி. எங்கே பார்த்தாலும் உப்பளம் தான். அலுமின் நிலையம் வந்து கல்பாக்கம் தூத்துக்குடி அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். அதெல்லாம் வந்து மெயின் ரோட்டு ஓரத்துலேயே இருந்தது. பார்க்கவே ரொம்ப பிரம்மாண்டமாக ஒரு 2000 ஏக்கரில் கட்டின அளவுக்கு அவ்வளோ பெருசாக. அப்புறம் நிறையா விண்டு மில் வந்து காற்றுல மட்டும்தான் இயங்குது. எலக்ட்ரிசிட்டி வந்து இருக்கிறாங்க அப்படின்னு நினச்சேன். அதெல்லாம் கிடையாதான். அது இயங்குறதுக்கே சில கரண்ட்டு வந்து நம்ம செலவு பண்ணணுமா. அப்புறம் வர்ற வழியில் வந்து தூத்துக்குடி சுற்றி முத்தாரம்மன் கோவில், காளி சக்தி பீடம், என்னமோ காட்டு திரௌபதி அம்மன் கோவில், அது மாதிரி பாண்டிமுனி கோவில், அழகர் கோவில், மீனாட்சி அம்மன் கோவில்னு மதுரையை சுற்றி இருக்கிற எல்லா டூரிஸ்ட் பிளேஸையும் குழந்தைங்களை கூட்டிகிட்டு போய் காமிச்சிட்டு வந்து ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது. இன்னும் எவ்வளவோ பேர் கடலை வந்து பார்க்காதவங்க நிறைய பேர் இருக்காங்க. அது மாதிரி எத்தனை பேர் என்ன மாதிரி இருப்பீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள். ஃபேமிலியோட டூர் போகிற சந்தோஷம் வந்து எவ்வளோ கொடுத்தாலும் வராதுங்க. ஆமாங்கிறவங்க லைக் அண்ட் சப்ஸ்கிரைப்